ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவிலே நீர் கொடுத்த நல்ல சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வெண்ணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி இரட்சிப்பை காணும்படி செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவளே, என் ஆத்துமா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே என்ற பாடலை நாம் பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மெதித்திடுவாய், தாண்டிடுவாய், மெதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாய், ஒழுங்கும்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடி மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. கைகளை உயர்த்தி எலியாவை போல நாம் ஜெபிக்கலாமா? எலியாவின் தேவன் என் தேவன். எஸ் லார்ட். ஆண்டவரே, பாகாலுக்கு முன்பாக எலியா நிற்கும் பொழுது, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவியுங்கள். எத்தனை நாளைக்கு 2 நினைவுகளாக குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்னி இறங்கும்படி கருத்தாய் செபித்தார். அக்னி இறங்கி வந்தது. தண்ணீர், பலிப்பீடம் எல்லாவற்றையும் நக்கி போட்டது. பாகால் தீர்க்கதரிசிகளை ஒன்று விடாமல் கொன்று போட்டான்.
ஆண்டவரே, அப்படி பயபக்தி உள்ள எலியாவை போல நாங்களும் சமூகத்தை நோக்கி கருத்தாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மழை வேண்டும் என்று அன்றைக்கு ஜெபித்த பொழுது, கருத்தாய் ஜெபித்த பொழுது, 7 முறை ஜெபித்த பொழுது, 7வது முறை முழங்காலில் நின்று 7 முறையும் முழங்காலில் நின்று 7வது முறை ஒரு உள்ளங்கை மேகத்தை பார்த்து அவன் சொன்னான், வேலைக்காரனிடத்தில், நீ ராஜாவிடத்தில் போய் சொல்லு, ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன், பெருமழையின் இரைச்சின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ராஜாவை சீக்கிரம் போ சொல்லு, அவன் பயணம் இடையிலே தடைப்படாதபடிக்கு சீக்கிரம் போ சொல்லு. அவன் போவதற்கு முன்பாக, ரதத்திற்கு முன்பாக எலியா ஓடி முன்னே போய் சேர்ந்தான். கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை நின்றது. கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை வந்தது. ஆண்டவரே, நாங்களும் ஏதோ ஜெபிக்கிறோம் என்பதல்ல, இந்த நாளிலே கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேர்வுக்காக, ப்ரமோஷனுக்காக, டிரான்ஸ்ஃபருக்காக, கேன்சருக்காக, யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்காக, ஸ்கின் அலர்ஜிக்காக, நுரையீரல் பாதிப்புக்காக, இருதயத்துக்காக, மூளை மண்டலத்துக்காக, செயலிழந்த உறுப்புகள் செயல்படும்படியாய், இணைக்கப்படும்படியாய், கட்டுகள் அறுக்கப்படும்படியாய், பிசாசுகள் வெளியேறும்படியாய், சாபங்கள் முறிக்கப்படும்படியாய், கடன்கள் அடைக்கப்படும்படியாய், பிசினஸ்கள் தொடர்ந்து இயங்கும்படியாய் கருத்தாய் ஜெபிக்கிறோம். எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பதில் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்குறீங்க, உங்க நன்றி செலுத்துறோம். மரண பயங்கள் மாறுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஐசியில் இருக்கிறவங்க வெளியே வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நெகேமியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை படிக்க படிக்க எனக்கே ஆச்சரியம், நிறைய ஆச்சரியங்கள் எனக்கு காத்திருந்தது. அதில் ஒரு ஆச்சரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஹிஸ்டரி, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு நான் 2வது அதிகாரத்துக்குள்ளே போகிறேன். யார் இந்த நெகேமியா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் வச்சுங்க. அதே மாதிரி பைபிளை நம்ம வாசிக்கிற பொழுது ஒரு கதாபாத்திரத்தோட இன்னொரு கதாபாத்திரத்தை தொடர்பு வைத்து நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக, அழகாக உங்களுக்கு புரியும். இப்போ நெகேமியா நேத்தே சொன்னேன். நெகேமியா பேரின் அர்த்தம் என்னன்னா, யாவே கம்ஃபர்ட்ஸ், கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறவர், கம்ஃபர்ட்ஸ், யாவே கம்ஃபர்ட்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவர் எங்க இருந்தார் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே. ரைட், ஓகே. நிசான் மாதம் என்பது ஏப்ரல் மாதம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏப்ரல் மாதம். 4 மாதம் இவன் அந்த செய்தியை கேட்டு வீட்டிலேயே அவன் முடங்கி கிடந்தான். இப்போ 4வது மாதத்துல ராஜாவிடத்துல போகிறான். அந்த ராஜா பேர் தான் அர்த்தசஷ்டா அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. யார் அவர்? இதை புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம எளிமையா வேதாகமத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அர்த்தசஷ்டா ராஜா என்பவர் ஆகஸ்வேரு ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நமக்கு வரலாறு கற்றுக் கொடுக்கிற பாடம். யார் அந்த ஆகஸ்வேரு ராஜா? ஆகஸ்வேரு ராஜா தான் வஸ்தியின் கணவர். ஆகாஸ்வேரு ராஜா தான் எஸ்தரை திரும்ப கல்யாணம் பண்ணி கொண்டவர். ஆகாஸ்வேரு ராஜா காலத்துல தான் மொர்தெகாய், ஆமான் என்பவர்கள் எல்லாம் அந்த எஸ்தர் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். இப்போ அந்த ஆகாஸ்வேரு எஸ்தரை திருமணம் செய்தார். எஸ்தர் யாருன்னா மொர்தெகாயின் மகள்
அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதையும் நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. ரைட். இப்போ யார் இந்த நெகேமியா அப்படின்னா, நெகேமியா வந்து எஸ்தரை மாமீன் அப்படின்னு கூப்பிடணும். அப்போது என்ன முறை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மொர்தெகாயின் தம்பி மகன் என்று சொல்லப்படுகிறது. நல்ல ஆய்வில் அது சொல்லப்படுகிறது. அப்போது எஸ்தரை வந்து அத்தை அல்லது மாமி என்ற உறவில் தான் அழைக்கப்பட வேண்டும். இன்னொரு பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு ஹிஸ்டரியை சொல்கிறேன். எஸ்தர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த நெகேமியா ஆகாஸ்வேரு அல்லது அஸ்தசஸ்டா ராஜாவின் இடத்துல பானபாத்திரனான மெய்காப்பாளனாக அவன் சேர்க்கப்பட்டான். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அந்த முக்கியமான பொறுப்பை எஸ்தர் தான் அவளுக்கு நெகேமியாவுக்கு வாங்கி கொடுத்ததாக நான் வரலாற்றிலே அதை படித்தேன், கேள்விப்பட்டேன். ஸோ ரிலேஷன்ஷிப்பை பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் நெகேமியா அப்படின்னோடனே உங்களுக்கு மனசில் வரணும். இனி நம்ம காலையில் ஜெபிக்கிறவங்க பைபிளை மாத்திரம் என்னைக்கு நம்ம மறக்கவே கூடாது. நெகேமியா அப்படின்னா கம்ஃபர்டர், ஆறுதல் கொடுக்கிறவர். கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறவர். யார் அந்த நெகேமியா? எஸ்தரின் மருமகனாக அல்லது அந்த மாதிரியான ஒரு உறவு, அத்தை மாமன் என்று சொல்லுகிற அந்த உறவு மொர்தெகாய்க்கு பிளட் ரிலேட்டிவாக அவர் இருந்தார். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அல்லது எஸ்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த பானபாத்திர வேலையை அவன் வாங்கி கொடுத்ததாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இப்போ ஒரு 4 மாதம் செய்தி கேட்டவுடனே ஒரு ஆப்சண்ட் ஆயிட்டார், வேலைக்கு போல. ஏன்னா 4 மாதம் உட்கார்ந்து துக்கித்து புலம்பி உபவாசித்து ஆண்டவரை தேடினான். அவனால் ஒன்றும் இருக்க முடியல. செய்தி வருது, எருசலேமிலிருந்து ஒரு செய்தி வருது. எப்பா, நீலாம் நல்லா இருக்கிற, அரண்மனையில் ரொம்ப ஜாலியாக இருக்கிற, அதுவும் மாத்திரமில்ல நல்ல வசதியோடு கூட நீ அரண்மனையில் தங்கியிருக்கிற. ஆனால் உன் யூத இனம் எப்படி இருக்கு பார்த்தியா? அலங்க இடிக்கப்பட்டு ஜனங்க பெஞ்சாதிகள் பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமான கஷ்டத்தில், வறுமையில், வேதனையில், கடனில், துன்பத்தில், கண்ணீரில் மூழ்கி இருக்கிறாங்களே, நீ நல்லா இருக்கிறியப்பா அப்படின்னு அந்த செய்தி கேட்ட உடனே அவன் ஆடனான அவன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவன் இடிந்து போய் உட்கார்ந்து தான் இப்போ ராஜாவிடத்தில் அவன் கேட்க போகிறான். இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க, அதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம். ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு உண்டு. நெகேமியா காலம் வந்து 435 சுமார் அப்படிப்பட்ட காலம், பிசி. இப்போ அந்த 2வது வசனம் கேட்குது. ராஜா கேட்கிறாரு, என்னப்பா துக்கமுகமா இருக்கிற, ஏன் வரல? ஒரு 4 மாசம் ஆச்சே, உனக்கு என்ன பிரச்சனை? இது வியாதி இல்லையப்பா, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றுமல்ல என்று சொல்ல, மீதியெல்லாம் நேற்று நாம் வாசித்தோம். இன்றைக்கு அதே 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க வாசிங்க. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு, 3 நாள் அவர் வந்துட்டு அவர் இருக்கிறார். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர் சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. இந்த ஒரு வசனத்தை முதல்ல நல்லா உள்வாங்குங்க. அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, எருசலேம் அடங்கும், இடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு செய்தி கிடைக்குது.
மனதுல ஒரு பெரிய பாரம். ஐயோ, தேவ நகரம், கர்த்தரின் நகரம் இடிக்கப்பட்டிருக்கிறத, மாத்திரமல்ல என் ஜனங்கள் எல்லாம் பாழாய் போயிருக்கிறாங்களே, என் ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, என் ஜனங்களை மீட்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு ஜெப வேண்டுது. அதுக்காக 4 மாசம் ஜெபம் பண்ணான். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு காரியம் நடக்கணும்னா விடக்கூடாது ஆண்டவரை. 4 மாசம் இன்ஃபேக்ட் வேலைக்கு போகாம ஜெபம் பண்ணா அப்படின்னு தான் இன்றைக்கு நான் வாசித்தேன். 4 மாசம் இடைவிடாமல் ஜெபித்தான். ஜெபித்துட்டு ராஜா தயவு கிடைக்குது. ராஜா என்ன செய்யறாரு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தீங்கன்னா நிறைய சீட்டு கொடுக்குறாரு, நிறைய உதவி செய்யறாரு. உதவி செய்து நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். இப்போ மனதுல ஒரு காரியம், என்ன காரியம்? அலங்கத்தை நம்ம கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய காரியம். ஆனா நகரத்துக்குள்ள வந்துட்டாரு. ஒரு வீட்டுல எடுத்து வாடகை எடுத்து தங்குறாரு. தங்கிட்டு யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கையில் நிறைய பணம் இருக்கு. மனசுல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கு, பிளான் இருக்கு. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்படியா என்ன செய்யறாருன்னா 3 நாள் அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்றாரு. கவனிங்க, பைபிள நீங்க இப்படிதான் பண்ணி, ஒரு லீடர், ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு பிள்ளை அல்லது ஒரு மக, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவர் தயை பாராட்டி இருக்கிறார், நமக்கு கிருபையா கல்வி கொடுத்திருக்கிறார், கிருபையா வேலையை கொடுக்க போகிறார் அல்லது வேலை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு விஷனும் இருக்கிறது, கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவரு நம்ம கனவுல பேசியிருப்பார், தீர்க்கதரிசி வழியா பேசியிருப்பார், அல்லது மற்றவருடைய இன்ஸ்பிரேஷன்ல நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு மார்க்கெட்டிங் வேலையில இருக்கணும், அல்லது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அல்லது வேற ஏதோ ஒன்று காரியங்கள் செய்யணும், வீட்டை கட்டணும், திருமணத்தை நடத்தி பார்க்கணும், இந்த வீட்டை நான் வாங்கணும், கார் வாங்கணும், அல்லது ஃப்ளாட் வாங்கணும், அல்லது பைக் வாங்கணும். இது எல்லாருக்கும் உடனே போய் என்கிட்ட பணம் இருக்கு தம்பட்ட அடிக்கக்கூடாது. போய் நேராக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஆசையை வைத்திருக்கிறார், ஆசை கொடுத்திருக்கிறார், நான் இதை செய்ய போகிறேன். வாயை திறக்கவே கூடாது, வாயை திறக்க கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக் அன் அக்யூரேட் அசஸ்மெண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். எழுதி வச்சுக்கோங்க பைபிள்லயே. இந்த வசனத்தை போட்டுட்டு 3 நாள் இரவில எருசலேம் சுற்றி அவன் மிருகத்தின் மேலே ஏறி அவன் சுற்றி சுற்றி அசஸ் பண்ணி வரான். அவன் சொல்றான், என் மிருகமே தவிர வேற யாரும் என்னோட இல்லை. கவனிங்க, அதிகமா வாய் திறந்து பேசி நான் அதை செய்ய போறேன், நான் இதை செய்ய போறேன், நான் அதை வாங்க போறேன், நான் இதை வாங்க போறேன், நான் இந்த ஊழியத்துக்கு போறேன், அல்லது இந்த தலைமை பொறுப்புக்கு நான் போறேன், எனக்கு அதாவது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அல்லது நான் இவ்வளவு ஜுவல் வாங்க போறேன், ரொம்ப அதிகமா பேசி பேசி அது நடக்காம போனா எப்படி நடக்கணும்? அசஸ் பண்ணும். என்ன அசஸ்மெண்ட்? உன் காரியம் என்ன, உன்னுடைய வருமானம் என்ன, உன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, நீ அது மாத்திரமல்ல, உன்னுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது, உன்னுடைய ஃபினான்ஷியல் பிளானர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீ ஃபர்ஸ்ட் நியூ இயர் அப்பயே நீ ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும். நிறைய பேர் இடத்துல சொன்னேன், டைரி எடுத்து எழுதுங்கன்னு சொன்னேன். நான் எவ்வளோ சம்பளம் வருது எழுதுங்க, 1/10 ஆண்டவருக்கு கொடுங்க, மீதி ஒரு 10% சேர்த்து வைங்க, மீதி 80% உங்களுக்காக செலவு செய்யுங்க. இன்னைக்கு என்ன வரவு, நாளைக்கு என்ன செலவு,
இன்னைக்கு என்ன செலவு எழுதி வைங்க. 10 ரூபானாலும் கூட எழுதி வைங்க. அசஸ் பண்ணுங்க. எனக்கு 2 லட்சம் பணம் வருது, அல்லது 1 லட்சம் வருது, அல்லது 50,000 வருது, 20,000 வருது. இந்த 20,000த்துல நான் வண்டி வாங்கலாமா? சைக்கிள் வாங்கணுமா? 50,000த்துல நான் பைக் வாங்கணுமா? 1 லட்சம் ரூபாயில நான் ஒரு கார் வாங்கணுமா? கவனிங்க, இங்க ஒரு இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் சொல்வாங்க. அதாவது உங்களுடைய வருமானத்தில 35% மேல கடன் இருக்கக்கூடாது. 1 லாக் வாங்கினீங்கன்னா 35,000 வரைக்கும் தான் கடனை வைத்திருக்கணும். ஆனால் வேறஸ் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? 1 லட்சம்னா 80,000 கடன் வச்சிருக்கிறோம். 20,000 வச்சு நீங்க எப்படி ஓட்ட முடியும்? 2 லட்சம்னா 40, 80 அல்லது 80,000 அல்லது 1 லட்சத்துக்கு மேல கடன் வச்சிருந்தா மீதி எப்படி நாம் நடத்த முடியும்? அசஸ்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான செய்தியை இந்த லெந்து நாட்களில நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். சரி, இது வரைக்கும் மார்ச் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க. ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இல்லை, ஒரு பிளானிங் இல்லை. இது புதிதா நிறைய பேர் கேட்பீங்க. என்னுடைய பிரசங்கத்தை நீங்க முன்னே போய் யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹவு டு பிளான் என்றுலாம் நான் நிறைய பேசியிருப்பேன். திட்டமிடாமல் எந்த காரியத்தையும் நாம் செய்யவே கூடாது. நீதிமொழிகள்ல நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். நீதிமொழி 29ஆம் அதிகாரம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாதவர் இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நெகேமியாவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, அசஸ் செய்யும் காரியத்திற்கு முன்பாக, நீ என்ன செய்ய போறீங்களோ அதற்கு முன்பாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுங்க. இதை செய்ய போறேன், இதுல லாபம் என்ன, நஷ்டம் என்ன, இதுல வரப்போகிற காரியம் என்ன. இன்றைக்கு நானும் கூட பல தவறுகள், ஆழம் பார்க்காம காலை வைப்பது, அதிக ஆசையோடு கூட சில காரியங்களை செய்வது. நான் எல்லாருக்கும் நான் பேசுறேன். ஆசைக்காரம் மாற்றுவது. இப்படி பலவிதமான தவறுகளை நாம் செய்துவிட்டு பிறகு அவஸ்தைப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நெகேமியா இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், 3 நாள் ராத்திரியில அவன் போய் வைத்து எல்லா இடத்திலும் சோதனை செய்தான். எழுந்து நகரத்தை சோதனை செய்தான். ஆனால் எருசலேமுக்கு செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்திருந்ததை நான் ஒருவனுக்கும் அறிவிக்கவில்லை. யாருக்கும் சொல்லாதீங்க. அது முடிகிற வரைக்கும் சொல்லாதிருங்க. அது ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் சொல்லாதிருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்க்கலாம். 17th verse எடுத்துக்கோங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனாகிய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு கூட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 2வது விஷயம் என்னன்னா, இப்போ cast the vision of God to your family, friends and with your colleagues. இப்பதான் அவங்களுடைய விஷனை நீங்க சொல்லணும். முதல்ல அசஸ்மெண்ட், தென் அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்தின காரியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை, அதை எக்ஸிக்யூட் பண்ணுகிற அந்த விஷனை
அந்த தரிசனத்தை இப்ப நீங்க சொல்லணும். மக்களிடத்துல, உங்க பிள்ளைகள் இடத்துல, உன் மனைவி இடத்துல, உன் குடும்பத்துல, அல்லது உன் வேலை செய்கிற ஸ்தலத்துல, அல்லது நீ ஒரு பெரிய பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க வேலையாட்கள் இடத்துல இப்ப சொல்லணும். வாங்க எழுந்து கட்டுவோம். வாங்க அந்த கைகளை எனக்கு கைகளை திடப்படுத்துங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருக்கிறார். இதனுடைய கரம் வர நன்மையா இருக்கு. அதனால ராஜா என்னோடு இருந்து சொன்ன வார்த்தைகளையும் நான் அறிவித்தேன். ராஜாவும் என் மேல ஃபேவரா இருக்கிறாரு. அவரும் நம்ம நாட்டை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் உதவி செய்யறேன்னு வேற சொல்லி உதவிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதனால இப்ப நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி நாம அந்த விஷனை இப்ப சொல்லும் பொழுது நிச்சயம் ஜனங்கள் வருவாங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய விஷன் என்ன? வாட் இஸ் யுவர் விஷன்? வாட் இஸ் யுவர் விஷன்? எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய கனவு, எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய தரிசனம் என்ன? அது கட்டுவதற்கு எதுவாக இருக்கிறதா அல்லது இடிக்குவதற்கு எதுவாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். 3வது 19ஆம் வசனம். ஓரேனாகிய சன்பிலாத்தும் அமோனியனாகிய தொபியாவும் என்னும் ஊழியக்காரனும் அர்பீனனாகிய கேஷ்யமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. உங்களுக்கு என்னவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவரோடு கூட சொன்னான். தடை வந்தது. விஷன் வரும் பொழுது வெளியே அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது இங்க சன்பிலாத்து தொபியா பாருங்க, சன்பிலாத்து தொபியா கேஷேமும் இந்த 3 பேரும் எழுந்து தடை பண்றாங்க. அவ்வளவு எளிதா பிசாசு நம்முடைய காரியத்தை செய்ய விட மாட்டான். தடை வரும். அதனாலதான் ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வேதத்தை தியானித்து, அதனால தான் சொன்னோம்ல, தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ அப்படின்னு சொல்லி அழகா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ காத்திருக்கிறவர்களோ பாக்கியவான்கள். அப்போ தடை வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்கணும். இங்க 3வது ஒரு குறிப்பு நம்ம பார்க்கலாம். என்ன குறிப்பு என்று சொன்னால், சோர்ந்து போகாமல். யாரும் 3 பேர் வந்து தடுத்தாங்க. சரி, ஓகே, இனி நான் அதை செய்ய போறதில்ல. நோ, சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து அந்த வேலைக்காக நம்ம கைகளை திடப்படுத்தணும். எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்ததில்ல, அந்த தடைகள் மத்தியிலே அவங்க கர்த்தரை நம்பி அவங்க நன்மை செய்ய அவர்கள் புறப்பட்டு போனாங்க. காரியங்களை செய்ய புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் அவங்க காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணினார். நீங்க பைபிள்ல நிறைய பேர் எடுத்துக்கொள்ளலாம். தரிசனம், ஒரு யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதான் இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம் சொல்றேன். இங்க நெகேமியா தரிசனம் கிடைச்ச போது மனதிலே வச்சு யாருக்கும் சொல்லாம இருந்தான். யோசேப்பு ஏன் இவ்வளவு பாடுபட்டான்னு தெரியுங்களா? 13 வயசுலேயே போயிட்டு அவரு தம்பட்ட அடிச்சிட்டார். ஐயோ, நான் தான் உயர்ந்திருப்பேன், நீங்களா என் காலு கீழே இருப்பீங்க. உடனே பார்த்தானுங்க, இந்த தரிசனம் நிறைவேறவே கூடாது, இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு குடியில போட்டானுங்க. அங்கிருந்து தூக்கி வித்தானுங்க. அதன் பிறகு அங்க போயிட்டு போத்திபார் அரண்மனையில ஒரு மேனேஜராக இருந்தான்.
அங்கே மேனேஜர் வீட்டில் போத்திபாருடைய வேலைக்காரன் வீட்டில், அதன் பிறகு போத்திபார் சிறைச்சாலைக்கு போனான். அதுக்கப்புறம் போத்திபார் இடத்துல கவர்னராக மாறினான். ஆனால் அவனுடைய தரிசனம் உடனடியாக நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, உடனே போய் எல்லாரிடத்துல போய் தனக்கு கர்த்தர் கொடுத்தத விஷயனை தம்பட்டம் அடித்து பெரும்படித்து கொண்டான். பெருமை அடித்ததுனால காரியம் கைக்கூட வந்தது, ஆனால் லேட்டாக வந்தது. ஆனாலும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இங்கே 3 பேர் வந்தாங்க. சன்பிலாத்து, தொபியா, கேஷேம். இந்த 3 பேருடைய வார்த்தையை இவன் சட்டை பண்ணவே இல்லை. உங்களுக்கு பங்கும் இல்லை, பாக்கியம் இல்லை என்று சொல்லி அவரை நிறுத்தினான். 4வது ஒரு விஷயத்தை நம்ம கட்டலாம். ஹார்ட் ஒர்க். மிக முக்கியமாக ஹார்ட் ஒர்க். இங்க 52 நாட்களுக்குள்ளாக ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த அலங்கத்தை எல்லாவற்றையும் அவன் எழும்பி கட்டிட ஆரம்பித்தான். தட் இஸ் ஹார்ட் ஒர்க். மாத்திரமல்ல, ஒரு கூட்டு முயற்சியும் கூட. எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு காரியத்தை 52 நாட்களுக்குள்ளாக செய்து முடித்தார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஹார்ட் ஒர்க். 3-4 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும். 2வது, உங்க விஷயனை சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு முன்பாக கொடுக்கணும். அதான் பண்டிகைகளுக்கு முன்பாக முத்துக்களை போடக்கூடாது, அது காலில் உடைச்சி போட்டுரும். அதனால் சரியான நேரத்தில் சரியான நபர்களிடத்துல உங்கள் விஷயனை தெரிவிக்கணும். அவசரப்பட்டுலாம் யோசிப்பு மேலே விஷயனை தெரிவிக்கக்கூடாது. இன்னொரு கான்ட்ராஸ்டை சொல்லட்டுமா? மரியாளுக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? அவன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை தேவனுடைய பிள்ளை, அப்புறம் உன் பிள்ளை இப்படி வளருவான் அப்படிலாம் சொல்லிட்டு, ஞானத்திலும் வளத்திலும் தெய்வக்கருவிலும் மனுஷ தெய்வம் அதிகமாக விருத்தி அடைவார் இப்படிலாம் சொன்னோடனே மரியாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? இதை தன்னுடைய மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். நினைச்சிருந்தா போய் தம்பட்ட அடிச்சிருக்கலாம். அவங்க இருந்த பெத்லேகம், யூதேயா நாடுல அவங்க இருந்த இடங்களெல்லாம் போயிட்டு, என் வயிற்றுல இருக்கிற பிள்ளை யார் தெரியுமா? என் வயிற்றுல இயேசு சாமி பிறக்க போறாரு, கர்த்தருடைய பகன் பிறக்க போகிறார். எப்படி பிறக்க போறார் தெரியுமா? அவர் கன்னி வயிற்றுல பிறக்க போறார், வேதவாசனத்தின்படியே பிறக்க போறாரு. இதெல்லாம் சொல்லி ஒரு பரிசுத்த மேல் நிலையிடும் அப்படிலாம் சொல்லி, எலிசபெத் இப்படி தன் மனதிலே வைத்து அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை அவர் நம்மை செய்யும்படியாக அவர் என்கரேஜ் பண்ணுகிறார். நம்மை உந்தி தள்ளுகிறார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இது செய்யணும். ஒரு குடும்ப தலைவியும் அல்லது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்யணும். ஒரு அசஸ்மெண்ட் வேணும். காஸ்ட் யுவர் விஷன் அண்ட் தென் பி அன் என்கரேஜர். சொல்லுங்க, எத்தனை தடை வந்தாலும் கவலைப்படாதீங்க. சன்பிலாத்து மாதிரி யார் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நாம் இந்த நல்ல காரியத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தார், என் சிந்தையிலே வைத்தார். நான் ராஜாவிடத்தில் போனேன். ராஜாவும் எனக்கு சாதகமாய் காரியங்களை அவருக்கு செய்தார், சட்டத்தை கொடுத்தார், எழுதி கொடுத்தார். நான் அந்த நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்கரேஜ் பண்ணி ஒரு கூட்டு முயற்சியோடு கூட அலங்கத்தை கட்டி எழுப்பினான். ஆனாலும் அங்கே கவனிங்க, ஹார்ட் ஒர்க். பிரியமானவர்களே, நாம் செய்கிற காரியம், கடினமான உழைப்பு, இவை நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். இறுதியாக 2-3 வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 56ஆம் அதிகாரம், இந்த வசனத்திற்கு இணையான வசனம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். யாருக்கு? கர்த்தருக்காக
நெகேமியாவை போல வைராக்கியத்தோட, விஷனோட, அசஸ்மெண்டோட, கடின உழைப்போட, நல்ல ஒரு உற்சாகமான மனது, என்கரேஜ்டு எனர்ஜியோடு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரா, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிங்களேன். எப்படி சொல்றப்படுறாங்க, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும், என் குமாரனுக்கு குமாரத்திக்குள்ள கொடுக்கிற கீர்த்தியை காட்டிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவளுக்கு அருளுவேன். அது ரொம்ப பிளாக் லெட்டர்ல எழுதி இருக்கு பாருங்களேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவளுக்கு அருளுவேன். நெகேமியா போல கர்த்தருடைய காரியத்திற்காக மனபாரத்தோடு வேண்டுதல் செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிற பொழுது, செய்கிற பொழுது, கடினமாய் உழைக்கிற பொழுது, கர்த்தர் சொல்கிற வார்த்தை தரமா, என்றும் அழியாத, அது என்ன அழகா பிளாக்ல போட்டிருக்காங்க பாருங்களேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவளுக்கு அருள்வேன். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்று அழியாத நாமம், வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய, பொதிக்கப்பட வேண்டிய நாமத்தை உங்களுக்கு நான் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். 102 சங்கீதம் 13 வசனம், Psalm 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயம் செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. தயை செய்யும் காலம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறார். நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுக்க நீங்க நினைச்சிருந்தீங்க. அதனால உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பாச, உட்கார்ந்து யோசி தம்பி, உட்கார், உபவாசத்தோட உட்கார், ஜெபத்தோட உட்கார், அழுகையோடு உட்கார், உபவாசத்தோட உட்கார். ராஜா கண்களில் உனக்கு தயவு உண்டு பண்ணுவேன். ராஜா கண்களில் மாத்திரமல்ல, எருசலேம் நகரத்திலே உனக்கு நான் தயவு, எல்லாரும் மனுஷரிலும் தயவு, எல்லாரும் உன்னோடு கூட சேர்ந்து இந்த நல்ல காரியத்துக்காக நான் கைகளை திடப்படுத்துவாங்க. அந்த தயவு உண்டு பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். சன்பிலாத்து, தொபியா, கேஷேப், யாரா இருந்தாலும் அவளுடைய ஆலோசனைகள், துராலோசனைகள், தடைகள் எல்லாம் அவமாக்குவேன், அழித்து போடுவேன். பங்கும் இல்லை, பாதியும் இல்லை என்று சொல்லி நான் அவரை நிர்மலமாக்குவேன். ஆண்டவரே, இப்படி நாங்கள் செய்ய போகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு பொருத்தனை மாத்திரம் பண்ணுங்க. ஜெபம்லாம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களோடு கூட மனதிலே போட்டியதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நம்பிக்கையும், புதிய வழியையும், புதிய திட்டத்தையும், புதிய ஆலோசனையும், புதிய விஷனையும், புதிய தரிசனத்தையும் வாழ்க்கையில கொடுத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் போகிற பாதையில கர்த்தர் எங்களுக்கு துணையாய், தயவாய் அநேகரை ஏற்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ராஜாக்களின் இருதயத்தை கரைய பண்ணி நீர்கால்களை போல திருப்புகிறேன் ஆண்டவர். எங்களுக்காக பரிந்து பேச போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்காக நீ பேச போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள் மத்தியில எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை யோசேப்புக்கு கொடுத்தது போலவே என் தேவன் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினரே ஸ்தோத்திரம். தடைகள் வந்த பொழுதும் காரியம் தடைபடாது என்று சொல்லி முற்றிலுமாய் எல்லாவற்றையும் 52 நாட்களுக்குள்ள முடிக்கிற கிருபை தந்திர நமக்கு ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்பை தாங்க, தேர்வுகளை சிறப்பாக எழுதட்டும், எல்லா கடன்கள் மாறட்டும், நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும், வேலைக்கான வழிகள் திறக்கப்படட்டும், எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும், கேன்சரும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்ட அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. அவனுடைய எங்களுக்காக ஜெபிங்க என்று போனிலும் மெசேஜும் போட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்களை செய்வீராக. இன்று மகத்தான ஒரு நாள்,
அற்புதத்தின் நாள், கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்த நாள், கர்த்தர் சகாயமாய் நடத்துகிற நாள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சதாக்காலம் ஆண்டவர் வடுகு மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you.